வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். உங்களுக்கு விதவிதமான துணிமணிகள் வேணும்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான். இது சென்னை டி நகர்ல இருக்கு. இந்த தெருவில் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா விதமான துணிமணிகளும் கிடைக்கும். அதோடு வீட்டுக்கு தேவையான பல்வேறு பொருட்களும் இங்க கிடைக்கும். இங்க எல்லா கடையிலுமே டிஸ்கவுண்ட் பிரைஸ் வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்து ஆடி மாதம் வரப்போகுது, அதனால நிறைய ஆடி ஆஃபரும் இங்கே இருக்கும். ரங்கநாதன் தெருவில் போகும்பொழுது வெளியிலேயே நமக்கு விதவிதமான டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு கடை வாசலிலுமே இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம சேனல்ல டி நகர்னு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு. அதுல டி நகர் மற்றும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடைகள் விதவிதமான ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டிஸ்ல என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த கடையில நம்ம 100 rupees ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஸ்டீல், பிளாஸ்டிக், அலுமினியம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நிறைய இருந்தது. இங்க இருக்கிற விதவிதமான பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நிறைய ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறைய ஐட்டம் இப்ப இல்ல, நிறைய சேலா இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த டஸ்ட்பின் வந்து 100 ரூபாய் தான். அதே மாதிரி ஒரு பெரிய டப் ஒன்று இருந்தது, அதுவும் 100 ரூபாய் தான். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டப் எல்லாம் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு, இப்ப இல்ல. நிறைய பேர் இந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்கும்னு கேக்குறாங்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். லாஸ்ட் மந்த் போனப்போ கேட்டப்போ இன்னும் 10 days இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அங்க இருக்க அந்த சின்ன பையன் ஒருத்தர். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் 1 month ஆயிட்டு இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா 10 days சொல்லும்போது நிறைய பேர் சீக்கிரமா வருவாங்கிறதுக்காக அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஆஃபர் வந்து இப்படியே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பர்மனண்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது அழகான ஸ்மைலி சிம்பிள் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ். இதுல குழந்தைங்களுக்கு ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இந்த பேக்கெட்ல 5 கப்ஸ் இருக்கு 100 rupeesக்கு. இப்போ இந்த மாதிரி செராமிக் ஜாரும் வந்திருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னே நிறைய இருந்தது, இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 6 இருக்கும். செட் அப்படியே 100 rupees. நம்ம சமையல் அறையில விதவிதமான சமையல் பொருட்கள் எல்லாம் அதுல போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே மாதிரி ஈக்குவலான அழகான யூனிஃபார்ம் பாக்ஸ் வேணும்னா இங்க வரலாம். இந்த செராமிக் ஜார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு முன்னே நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்ல இருக்கு. உப்பு, புளி, ஊறுகாயெல்லாம் இந்த மாதிரி ஜாடியில நம்ம போட்டு வைத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகழகான கலர்ல சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம சமையல் அறையில வைக்கும் போது நம்ம சமையல் அறையே அழகா இருக்கும். இன்னும் இங்க நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் மரம் இருக்கு. 3 அடுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் இருக்கு. எல்லாமே 100 rupees தான். ஆல்ரெடி நம்ம இங்க 100 rupees பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. அதுல மிஸ் பண்ண ஐட்டம் இல்லைன்னா அதுலயே ரொம்பவும் முக்கியமான ஐட்டம் நான் நினைக்கிறத மட்டும் தான் இங்க ரிப்பீட் பண்ணிருக்கேன். இல்லைன்னா புதுசா என்ன ஐட்டம் வந்திருக்குன்னு தான் இதுல நான் கவர் பண்ணிருக்கேன். இந்த மூடி போட்ட டப்பு பாருங்க, ஒரு மூட்டை அரிசி இதுல பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 25 kg அளவுக்கு அரிசி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு பெரிய டப் இது. கண்டிப்பா 20 கிலோ பிடிக்கும். இதுல 100 rupeesனா ரொம்ப சீப்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா லாஸ்ட் டைம் வந்தப்போ இதை விட பெரிய சைஸ் கூட 100 rupeesக்கு இருந்தது. அந்த ஐட்டம் எல்லாம் இப்போ சோல்ட் ஆயிடுச்சு. மாப் கூட 100 rupees. அந்த மாதிரி அதிகமா விற்பனை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கூட கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனா அது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இருக்கும்போதும் வாங்கிக்கணும். இன்னும் இங்க நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கு பாருங்க. இது நம்ம வீட்டுல அரிசி, பருப்பு இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல நம்ம மாவு வைக்கவும் நல்லா இருக்கும். இது வாட்டர் கேன், ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கலாம். டைனிங் டேபிள்ல வைக்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட பெரிய பெரிய டப்பு, ஸ்டூல் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன பிளாஸ்டிக் ஸ்டூல், நிறைய கலர்ஸ் இருந்தது. இது பாத்ரூம்ல யூஸ் பண்ண நல்லா இருக்கும். இது வந்து கேனுக்கு கீழே வைக்கிற சின்ன கேன், குழாவோட வரும். இது மட்டும் 100 rupees. இன்னும் என்ன புது ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டூல்ல 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து 2 இருக்கும், சேர்த்து 100 rupeesக்கு. இன்னும் இங்க வாட்டர் பாட்டில்ஸ், அது குழந்தைங்களுடைய வாட்டர் பாட்டில். சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 2 இல்லைன்னா 3 இருக்கு.
இங்க விதவிதமான ட்ரே இருக்கு. இது வந்து நம்ம ஷெல்ஃப்ல பீரோல எல்லாம் குழந்தைங்கள் துணி வைக்க எடுக்க நல்லா இருக்கும். இந்த பெரிய டப்ல நம்ம பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கும் பொழுது தண்ணி எல்லாம் வடியும். அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். 100 ரூபீஸ்க்கு இது வர்த்து தான். நிறைய கலர்ஸ் கூட இருக்கு. அடுத்து இது 3 கால் இருக்கிற மாதிரியான சின்ன பிளாஸ்டிக் மனை. இது பாத்ரூம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் லைன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு 100 ரூபீஸ். அதே மாதிரி இது வந்து 3 அடுக்கு இருக்கிற மாதிரியான ட்ரே. நிறைய ஸ்டாக் இருக்கு பாருங்க. நிறைய கலர்ஸ் கூட இருக்கு. இந்த 3 ட்ரேவுக்கு நடுவுல இந்த சின்னதா பிளாக் கலர் குழாய் மாதிரி வரும். அட்டாச்மெண்ட் நம்ம வேணும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி நம்ம கழட்டி நம்பிச்சிடலாம். இதே மாதிரி பக்கெட்டு, விதவிதமான பக்கெட்ஸ் இருக்கு. இந்த மேல இந்த கண்டெய்னருக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. இட்லி தோசை மாவு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க இந்த மாதிரி நல்லா இருக்கும். பக்கெட் நிறைய இருந்தது. ஒரு பக்கெட் 100 ரூபீஸ். இது சின்ன ஸ்டாண்ட். இதுக்கு பேக் சைட்ல சில ஸ்டீல் ஐட்டம் பேன் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் 100 கிடையாது, அங்க பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும். இந்த மூடி போட்ட பாக்ஸ் பார்க்கவே அழகா கலர்ஃபுல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம மல்டி பர்பஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய பொருட்கள் எல்லாம் தனித்தனியா எடுத்து வைக்க ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் 3, 4 அந்த மாதிரி செட்டா இருந்தது. பெருசுனா 1, 2 இருக்கும். மற்றபடி ரொம்ப சின்னதா இருந்தா 3, சிலது 4, 6 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸை பொறுத்து அது அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்துட்டு பாத்ரூம் தேய்க்கிற ப்ரஷ் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பாத்ரூம் கிளீன் பண்ண ப்ரஷ் இல்லை. அது 4 இருக்கும்னு நினைக்கிறேன். 4, 5 இருக்கும் ஒரு பேக்கெட்ல 100 ரூபீஸ்க்கு. ஸோ அது வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து சில ஐட்டம் வந்து நமக்கு ரொம்ப, அதாவது நம்ம வீட்டில் இதுவரையே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஐட்டம்லாம் சீக்கிரமா காலி ஆயிடுது. ஒருவேளை ஆனால் கூட இன்னும் ஒரு 4-5 நாள்ல மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி வேற ஐட்டம் கூட வரலாம். ஏன்னா அது வந்து எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர். அது நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட என்ன ஸ்டாக் குடோன்ல இருந்ததுன்னா கொண்டாந்து வைப்பாங்க. இல்லைன்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லைன்னா ஒரு வேளை அது வைக்காம கூட இருக்கலாம். அதனால நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு அந்த ஓகே இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். நான் கூட கிளிப்ஸ் வாங்கணும்னு போயிருந்தேன். அந்த செட்டா குட்டி குட்டி கிளிப்ஸ் இருக்கும். குழந்தைங்க துணி நிறைய இருக்கும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்க போனேன். ஆனா அந்த செட்டு இல்லை. சரி, வேற ஒரு கிளிப் செட் இருந்தது. அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எம்ஆர்பியோட ரொம்ப ரொம்ப குறைவான விலையில இருந்தது. லாஸ்ட் வீடியோல அது காட்டியிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த டப்பு கூட ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. நார்மல் டப்பை விட பெரிய சைஸ் இது. இந்த மாதிரி பாருங்க. இது டாய்லெட் கிளீன் பண்ற பிரஷ் தான் இருக்கு. பாத்ரூம் கிளீன் பண்ற பிரஷ் இல்ல. இது வந்து நிறைய வெரைட்டி கலர்ஸ்ல மரம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி மரத்துல வந்து நம்ம கீரை எல்லாம் நம்ம கிளீன் பண்ண மண்ணெல்லாம் கீழே விழாம நல்லா இருக்கும். அப்புறமா இந்த மரத்தை கூட நம்ம கழுவி வச்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரே வந்து வெரைட்டி சைசஸ்ல இருந்தது. நிறைய ஸ்டாக் இருக்கு ட்ரே எல்லாம் பாருங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ நீங்க வந்துட்டு சரவணா ஸ்டோர் செலிப்ரேட்டிங் வந்தீங்கன்னா இங்க விசிட் பண்ணி பாருங்க. 100 ரூபீஸ்க்கு இன்னும் புதுசா என்ன மாதிரியான கிளாத்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்டீல் ஐட்டம் வந்திருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.